இந்த பதாதைகள் நிறுவப்படுகிற போது இதற்கான அனுமதி எப்படி எடுக்க வேண்டும்? அமைச்சின் செயலாளர் அமைச்சரிடம் எடுக்க வேண்டும். அமைச்சின் செயலாளர் அமைச்சரிடம் எடுக்கின்ற போது அதனை தடுப்பதற்கான உரிமை அமைச்சருக்கு இருக்கின்றது. ஆனால் அமைச்சர் அதனை இல்லை, அதிகாரிகள் செய்கிறார்கள் என்கின்ற பதிலை என்பிபி அரசை பொறுத்தவரையில் பௌத்தமயமாக்கலில் மிக சூட்சுமமாக சுனில் கண்டுநெத்தி போன்ற அமைச்சர்கள் கூறுகின்ற விடயம் அதிகாரிகளை கட்டுப்படுத்துவதில் தான் நாம் இன்னும் நெருக்கடி நிலையை எதிர்கொண்டிருக்கிறோம் என்று ஆட்சியை பொருட்படுத்தி 2 வருடங்கள் ஆகின்றது. இந்த விடயங்களில் நீங்கள் இவ்வாறு கூறுவது என்பது உண்மையில் ஒரு போலித்தனமாகத்தான் பொதுமக்கள் மத்தியில் தெரிகிறது. அது மட்டுமில்லாது கனிமவள ஆராய்ச்சி நிறுவனம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் குறிப்பாக பல இடங்களில் மண்களை, அதாவது அந்த இடங்களிலே படிந்திருக்கக்கூடிய மண் அகற்றப்பட வேண்டும். அது உண்மையில் முறையான செயற்பாடுதான். ஆனால் அந்த மண் ஏற்றுகின்ற அல்லது மண்ணை அந்த கனிமவள ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஊடாக மண்ணை பெறுகின்றவர்கள் தென்னிலங்கையை சேர்ந்தவர்கள் மாவட்ட அரசாங்க அதிபர் அலுவலகத்திலோ ஏனைய இடத்திலோ எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் அவர்கள் தங்களுக்கு ஏற்றாற்போல் ஏற்றிச் செல்கிறார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடக்கிறது, முல்லைத்தீவில் நடக்கிறது, வவுனியாவில் நடக்கிறது, மன்னாரில் நடக்கிறது, அம்பாறையில் நடக்கிறது, திருவோணமலையில் நடக்கிறது, யாழ்ப்பாணத்தில் நடக்கிறது. பல இடங்களில் இவை நடந்து கொண்டிருக்கிறது, கிளிநொச்சி உட்பட. அப்படியாயின் இந்த அதிகாரிகளை கட்டுப்படுத்த முடியாத அமைச்சரவை என்றால் இன்று அந்த அமைச்சரவை தான் இந்த பெருமளவான நிதியை வழங்கி இருக்கின்றது. இந்த திட்டத்தை முன்கொண்டு செல்வதற்கு 2026 தொடக்கம் 2031 வரை இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது. முல்லைத்தீவு வவுனியாவை அண்டிய பகுதிகளில் கியூல் ஓயா திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட மஹிந்த ராஜபக்சேவின் எதிர்பார்ப்பாக இருந்தது 4000 சிங்கள குடியேற்றம். அதற்கு இவர்கள் கூறுகின்ற விடயம் நீரேந்து நிலைகளை உருவாக்குவதென்று புதிய என்பிபி அரசாங்கம் கூறுகிறது. இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. எல்லா விடயமும் முக்கியம்தான், இது மிக உதாரணத்தோடு கூறக்கூடிய ஒரு சான்றாக இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் வடமுனை பகுதியிலே நெடியகல் மலை என்று ஒன்று இருக்கின்றது. இதனை தொல்லியல் திணைக்களம் அடையாளப்படுத்தி இருக்கிறது. தொல்லியல் திணைக்களத்துக்கு உரிய பகுதி என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியானது பொலனறுவை மாவட்டத்திலிருந்து 16 கிலோமீட்டர் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு உட்பகுதியாக இருக்கின்றது. இது ஒரு எல்லை கிராமமாகவும் இருக்கின்றது குறித்த நெடியகல் மலைப்பகுதி. இந்த மலைப்பகுதியிலே, இது வடமுனை பகுதியிலே, அந்த பகுதியிலே இராணுவத்தினரின் உதவியோடு ஒரு பௌத்த விகாரை நிறுவப்பட்டு கிட்டத்தட்ட அவை முடியும் தருவாயில் இருக்கின்றன. அந்த பகுதியிலே இடம்பெறுது. தொல்லியல் திணைக்களம் என்று அடையாளப்படுத்தப்பட்டு விட்டால் அவை பௌத்த சாசன அமைச்சின் கீழ் இருப்பதனாலும் அவை பௌத்தத்துக்கு உரித்தானது என்கின்ற ஒரு கருத்து பௌத்த சிங்கள மக்களிடம் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இப்போது தொல்லியல் திணைக்களத்துக்கென்று எங்கு பதாதைகள் நிறுவினாலும் பௌத்த சின்னங்களோ வெள்ளரசு மரமோ அல்லது பௌத்தத்தினுடைய அடையாளங்களோ நிறுவுவதற்கு தடையும் இல்லை, கட்டுப்பாடும் இல்லை.